இந்த மந்திரத்தை கேட்டவுடன் கமெண்ட் செய்பவர்களுக்கு 21 நாட்களுக்குள் ஒரு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள், இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு செயல் நடக்கணும்னு அப்படின்னு ஆர்வமாய் காத்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த காரியம் இனிமேல் தடையில்லாமல் விரைவாக நிறைவேறும். பேச்சுவார்த்தைகள், சுப பேச்சுவார்த்தைகள், குடும்ப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது, உங்கள் சொல்வாக்கு செல்வாக்குக்கு நல்ல மதிப்பு கிடைப்பது, அதே போல் இது வரைக்கும் இடம் வண்டி வாகனம் இதெல்லாம் இல்லை, அதில் ஏதாவது ஒரு வாங்கி கொள்ளணும் அப்படின்ற இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு மனநிறைவாக செயல்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதையும் கடந்து வருவதற்கு இந்த வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பாக உதவி பெறும். இதே ஒரு செகண்ட் ரவுண்டாக இருக்கிறீங்கன்னா உங்கள் சோதனைகளை கடந்து சாதிக்கக்கூடியவர்கள். ஏன்னா 7.5 சனியில் தான் வென்றவர்கள் அதிகம்னு சொல்லியிருக்கிறேன். மீனா ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. இந்த சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் பெறக்கூடிய பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் தனுர் மாதம் சொல்லுவோம். சூரிய பகவான் விருச்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுர் மாதத்தை நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். பெருமாளே சொல்லியிருக்கிறார், மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மார்கழி மாதமே சரியில்லாத மாதம், இதை ஒரு பீடை மாதம், இதில் நம்ம எதுவுமே நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் முடங்கி போயிடுவோம். அப்படி செய்யவே கூடாது. இறை வழிபாட்டிற்கு மிக உகந்தமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நிறைய செயல்களை ஆரம்பித்திருப்போம் இல்லையா? ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு ஆயத்த பணிகள், அதையெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த காது குத்து சீமந்தம் இதெல்லாம் தாராளமாக வைப்பாங்க. நம்ம பொண்ணு பார்க்குறோம், பேசுகிறோம், அந்த ஜாதகம்லாம் பார்க்குறதான் தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யாமலாம் இருக்க வேண்டாம். நம்ம பேசிலாம் முடிச்சுக்கலாம். நம்ம நிச்சயம் பண்ணுறது, நம்ம முகூர்த்தம் வைக்கிறது தான் இந்த காலகட்டம் செய்ய மாட்டோமே தவிர, அதற்கான ஆயத்த பணிகள், ஒரு இடம் வாங்குறது, பார்க்கறது, செய்யறது, ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகள், இதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்து கொள்ளுங்க. இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி வருது. அது பார்த்திங்கன்னா 30/12/2026 அன்று வர இருக்குது, செவ்வாய்க்கிழமை. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்பொழுது அந்த கோயிலில் பரமபத வாசலை கடக்கும்பொழுது நம்மளுக்கு சொர்க்கமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிவிலேயே அந்த நிகழ்ச்சிலாம் வர நம்ம தாராளமாக பார்க்கலாம். அதை தாண்டி இந்த காலகட்டம் 3/1/2026 அன்று நம்மளுக்கு ஆருத்ரா தரிசனம், சிவ வழிபாடு நம் கர்ம வினைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆருத்ராவில் நம்ம காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சிவபெருமானை வழிபடுவதும், அன்று கருடாழ்வார் மீது சேவை சாதிக்கும் பெருமாளை வழிபடும் பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு மிக சிறப்பான பலன்களை இந்த தெய்வங்களுடைய அருட்கடாட்சம் பெற்றுத்தருன்னு சொல்லலாம். நல்ல தொழில் முன்னேற்றம், திருமண பாக்கியம், குழந்தை பேரு அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு பெற்ற மார்கழி மாதத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சியால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் பலாபலன்களை நம்ம துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மீன ராசி மீன லக்னத்திற்கு இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப அருமையான மாற்றங்களை தரவிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓம் நிதி கணபதியே நமக. இந்த மந்திரத்தை கேட்டவுடன் கமெண்ட் செய்பவர்களுக்கு 21 நாட்களுக்குள் ஒரு நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள், இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு செயல் நடக்கணும்னு அப்படின்னு ஆர்வமாய் காத்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த காரியம் இனிமேல் தடையில்லாமல் விரைவாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்மசனியில் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் மீனத்திற்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள் சொல்லலாம். 10ஆம் இடத்தில் 4 கிரக கூட்டணி குருவின் பார்வையில். உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த சனியுடைய தாக்கத்தை வேறறுத்து உங்களை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இது வரைக்கும் நிறைய கஷ்டமாக, தொழிலில் எனக்கான ஒரு இடமாற்றம் கிடைக்கல, தொழிலில் ஒரு நல்ல வருமானம் இல்லை, நல்ல தொழில் முன்னேற்றம் இல்லை, நல்ல ஒரு பொருளாதார வருவாய் வேணும், நான் நிறைய கடன் பிரச்சனையில், உடல் ஆரோக்கிய குறைபாடில்,
நல்லா வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு வியாஜியங்களை நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனம் இந்த மாதம் மிக சிறப்பாக ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே வரும். பெண்களுக்கு அவங்களுக்கு நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரி நடக்கக்கூடிய அருமையான காலகட்டம். சனி கொடுக்கக்கூடிய தடைகளை குருவானவரும் கேந்திரத்திலிருந்து தடுத்து கொண்டிருந்தாலும் 10ஆம் இடத்தில் கிரக கூட்டணிகள் இருப்பது ரொம்ப சிறப்பையே தரும். அரசாங்க துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவர் ஆகுது. அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல அவங்க கட்சிகளில் அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பதவி பொறுப்பு இதெல்லாம் கொடுப்பது. இப்போ ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு இருந்தீங்கன்னா ஒரு அமைச்சர் அளவுக்கு உங்களுக்கு போஸ்டிங் போடுவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள், சுப பேச்சுவார்த்தைகள், குடும்ப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது, உங்கள் சொல்வாக்கு செல்வாக்குக்கு நல்ல மதிப்பு கிடைப்பது. அதே போல் இது வரைக்கும் வந்து இடம் வண்டி வாகனம் இதெல்லாம் இல்லை, அதில் ஏதாவது ஒரு வாங்கி கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கு சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு. மாணவர்களுக்கு நல்லா வந்து ஒரு போர்டு எக்ஸாம்ஸில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான சூழல். இது வரைக்கும் குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள்லாம் தீர்த்து கொடுப்பது, புத்திர பாக்கியம் கிடைப்பது, பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் நல்லா வந்து அதற்கான ஒரு மருத்துவம்லாம் செஞ்சிருந்தீங்கன்னா இப்போ அந்த மருத்துவங்கள் வந்து கை கொடுத்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு வந்து சிறப்பு பெறுவது, இருக்கிற இடத்துலையே உங்களை பற்றி 4 பேர் அறிவது, உங்களை தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்றவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் தெரிந்து அவங்கெல்லாம் வந்து உங்களை புகழ்வது, இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். மீனத்திற்கு இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு மனநிறைவாக செயல்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும்னு சொல்லலாம். நல்ல திருமணம், தொழில் வாய்ப்பு, தொழிலில் வந்து ஒரு வியாபாரம்லாம் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு உற்பத்தி பொருட்கள்லாம் நல்ல விலைக்கு போகுது. உலகளாவிய சந்தையில் உங்கள் பேர் வந்து பேசப்படுவது, நல்லா கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கு, ஐடி ஃபீல்டில் இருப்பவங்களுக்கு வந்து நிதித்துறை, நீதித்துறை, நல்லா ஒரு அரசுத்துறை பணிகளில் இருக்கிறோம், இல்லை ஒரு காவல்துறையில் இருக்கிறோம், இல்லை ஒரு பெரிய ஒரு இராணுவ இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பதவி உயர்வுகள், நல்ல ஒரு பேர் புகழ்லாம் வருவது, வாழ்நாள் சாதனையாளர் வருது. இப்போ மீடியா துறையெல்லாம் இருக்கிறோம், இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் சாதிக்கக்கூடிய ஒரு சாதனை ஆண்டு. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு 3rd ரவுண்டு தான் கொஞ்சம் வந்து ஒரு நெருக்கடியாக ஒரு தாங்க முடியாத ஒரு பிரச்சனையில் இருந்து இதை கடந்து வர கஷ்டமாக இருக்குன்னு நிறைய யோசனை கண்டிருப்பீங்க. அதையும் வந்து கடந்து வருவதற்கு இந்த வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பாக உதவி பெறும். இதே ஒரு 2nd ரவுண்டாக இருக்கிறீங்கன்னா உங்கள் சோதனைகளை கடந்து சாதிக்கக்கூடியவர்கள். ஏன்னா 7.5 சனியில் தான் வென்றவர்கள் அதிகம்னு சொல்லியிருக்கிறேன். மீனம் சொல்லல்னா துயரம், அவங்க துயரங்களை பட்டியலிட்டே போட்டுக்கொள்ளலாம். எல்லா வித பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். வரக்கூடிய வருடம் உங்களுக்கான வருடம். இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்க்கும். நோய் இருந்தால் நோய் தீர்க்கறதுக்கு நல்ல மருத்துவர், அதற்கான ஒரு வழிமுறை, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை வந்து நல்லா கவனித்து கொள்வது, பொருளாதார வகையில், அன்பு வகையில், உணவு வகையில், எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒருத்தருடைய உதவியும் ஒருத்தருடைய வழிகாட்டுதலும் நிச்சயம் கிடைக்கும். மாணவர்களுக்கும் உங்களுடைய பெற்றோருடைய ஆசி, உங்கள் குருமார்களுடைய ஆசி, உங்களுடைய சக தோழர்களுடைய ஆசியும் கிடைக்கும். வேலை செய்கிற இடமா இருந்தாலும், வெளி இடமா இருந்தாலும், உறவுகள் இருந்தாலும் அந்த குடும்ப உறவினருடைய ஒரு நல்ல ஆதரவும் ஒரு ஆதாயமும் ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய அருமையான மாதம். எத்தனை மாதங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் இந்த மாதம் நடக்கக்கூடிய 10ல் வரக்கூடிய சுக்கிரன் நல்ல திக்பலம் பெற்று உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் எல்லாமே ஈஸியாக நம்மளை தேடி வரோம். எல்லாம் கஷ்டப்பட்டால் கூட கிடைக்காத பலன்கள் வந்து இப்போ உங்களுக்கு கண் முன்னாடியே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மீன ராசிக்கு நல்ல ஒரு ஆன்மீக பயணம், நல்ல ஒரு ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக மத குருமார்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு கடைபிடிங்க, ஒவ்வொரு பாசுரம் பாடுங்க. நீங்கள் அன்னதானத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கொண்டைக்கடலை வந்து பிரசாதமாக கொடுக்கும் பொழுது, ஒரு இல்லை வெண்பொங்கல் வந்து பிரசாதம் செய்து கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான ஏற்றங்களை மாற்றங்களை காணலாம். அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்களால் ஒரு பாலாவது இல்லை ஒரு 4-5 பொருள் வாங்கி கொடுக்க முடியும்னா தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். சந்தனம் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு பொருளாதார வளமையும், விபூதி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆரோக்கிய மேன்மையும், தேன் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல வந்து ஒரு செல்வ செழிப்பும், உங்களுக்கான ஒரு பதவி உயர்வும், பால் கொடுக்கும்பொழுது உங்கள் கர்ம வினைகள் தீர்வதும், தயிர் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியங்கள் கிடைப்பதும், இப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கண்கூடாக உண்டு. உங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபடுவதும், இந்த ஆரம்பத்தில் சொன்ன மந்திரத்தை உடனே கமெண்ட் செய்யும் பொழுதும் உங்களுக்கான பலன்கள்
உங்களுக்கு கண்கூடாக வந்து காணும். இந்த நொடி மட்டும் இல்லாமல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் தீர்த்து அற்புதமான பல மாற்றங்களும் ஏற்றுக்கணும் காணக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உங்களை பொறுத்த வரைக்கும் 3-8க்குரியவர். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகி உங்கள் கர்மாவில் தீர்ந்து 8ஆம் இடம்தான். கொடுக்கக்கூடிய அடியும் பெருசாக இருக்கும், அது கொடுக்கக்கூடிய வளமையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். யாரும் கொடுக்க முடியாத மன நிறைவான ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடம் இப்போ உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக அமைந்து உங்கள் வாழ்வை வளவாக்க இருக்குது. மீன ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலன்களை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது தகவல்கள் தெரியணும், உங்களுக்கு ஒரு தொழில், ஒரு திருமணம், ஒரு வேலை வாய்ப்பு, குழந்தை பேர், இதெல்லாம் எப்படி வந்து நடைபெறும், இதுக்கு என்ன மாதிரியான வழிகளை நம்ம வந்து பின்பற்றணும், நான் எது வேகமாக எங்களுக்கு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, இல்லை உறவுகளை அமைத்து கொள்ளலாமா என்பதற்கு கீழ்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகங்களை சிறப்பாக ஆய்வு செய்து மேற்கொண்டு எப்படி நம்ம பயணிக்கலாம் என்பதை வந்து அறிந்து கொள்ளலாம். இந்த மாதம், இந்த மார்கழி மாதம் வந்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து இயன்ற கைங்கரியங்கள் செய்வதோ, அம்மா ஒரு அபிஷேகத்தையே எங்களால் எழுத்துக்க முடியும் அந்த நாள்லன்னா தாராளமாக செய்யுங்க. அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் மட்டும்தாம்மா என்னால் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்குன்னா ஒரு பாலாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுப்பது ஆலயங்களில் ரொம்ப சிறப்பு. அதே போல் நெய்வேத்தியத்துக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ ஒரு வெண்பொங்கலோ என்ற அன்னதானங்களை நீங்கள் செய்யும் பொழுதும், இல்லை அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் வரக்கூடிய ஆருத்ராவும் ரொம்ப சிறப்பு, வைகுண்ட ஏகாதசியும் சிறப்பு. நம்ம ஆருத்ரா அன்று பௌர்ணமியும் வர்றதுனால பௌர்ணமியில் சிவ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மார்கழியில் நம்ம விடியற்காலை ஆண்டாள் பாசுரம் படிப்பது, ஒவ்வொரு நாளும் ஒரு பாசுரம் சொல்லிட்டு அம்மா எப்படி ஒரு வைராக்கியமாக இருந்து இறைவனோட 2 கலந்தாங்களோ அந்த மார்கழி எனும் பாவை நோன்பை பின்பற்றும் பொழுது உங்கள் இல்லங்களில் நல்ல சுப காரியங்கள், திருமணம் நடைபெறுவது, பொருளாதாரம், நல்ல செல்வ செழிப்பு, தொழில் வெற்றி, காரிய சித்தி, நல்ல படிப்பு, நல்ல உடல் ஆரோக்கியம், இதையெல்லாம் தரக்கூடிய அருமையான வழிபாடு இந்த பாவை நோன்பு. இதை தைரியம் வந்து பாராயணம் செய்யும் பொழுது அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.